எல்லையில் போரில் கலந்து கொள்ள அனுமதி கோரி அரசு பள்ளி ஆசிரியர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. அது பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பு. இந்தியா சீனா இடையே போர் ஏற்பட்டால் அதில் தான் கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றும் தன்னை இராணுவத்தினருடன் இணைந்து பணியாற்ற அனுமதி கோரியும் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். அதில் கோவை வடவள்ளி பகுதியைச் சார்ந்த அரசு இவர் கோவை பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அவர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை அளித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் கூறுகையில், இந்தியா சீனாவிற்கிடையே போர் ஏற்பட்டால் இந்தியாவின் தென்கோடியில் உள்ள தமிழகத்தின் கோவை மாவட்டத்தில் இருந்து முதல் ஆளாக லடாக் பகுதிக்கு சென்று நமது இந்திய இராணுவ வீரர்களுடன் சேர்ந்து போர் புரிய விரும்புவதாக கூறியுள்ளார். மேலும் தன் பள்ளி பருவம் முதல் கல்லூரி வரை தேசிய மாணவர் படையில் சேர்ந்து பயிற்சி பெற்று உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அவர் தன்னை இராணுவத்தினுடன் இணைந்து பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என்றும் உயிர் தியாகம் செய்யவும் தயாராக இருக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். இது பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பு நமது கரூர் டெல்லி யூடியூப் சேனல். இதோ உங்களுக்கான வீடியோ. என் பெயர் சி. அரசு, அறிவியல் பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, காலம்பாளையம், தொண்டாமுத்தூர் யூனியன். நான் இன்று கலெக்டர் அவர்களை சந்தித்து நமது நாட்டிற்கும் சீன நாட்டுக்கு இடையே எல்லையில் நடக்கக்கூடிய போர் சூழல்களை கவனித்து வருகிறேன். நான் மேலும் பள்ளி முதல் கல்லூரி வரை தேசிய மாணவர் படை பயிற்சியில் சேர்ந்து பயிற்சிகளை பெற்றுள்ளேன். இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவுக்கும் சீனாவிற்கும் போர் ஏற்பட்டால் இந்தியாவின் தென்கோடியில் உள்ள தமிழகத்தின் கோவை மாவட்டத்திலிருந்து முதல் குடிமகனாக நாட்டின் இறையாண்மையை காக்க இந்தியாவிலும் சேர்ந்து போர் புரிய விரும்புகிறேன் என்று மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு கொடுத்துள்ளேன். அவர் வாய்ப்பிருந்தால் நிச்சயம் அனுப்பி வைக்கிறேன் என்று கூறியுள்ளார். அதேபோன்று அவர் வாழ்த்துக்களும் தெரிவித்துள்ளார். ஒருவேளை எனக்கு அந்த வாய்ப்பு கிட்டப்பட்டால் எனது பள்ளி மாணவர்களிடையே தேசிய உணர்ச்சியை ஏற்படுத்தவும் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களிடையும் நமது நாட்டினுடைய இறையாண்மை மற்றும் தேசிய பற்று அதிகமாகுவதற்கு காரணமாக இருப்பேன் என்று பெருமையடைகிறேன்.